உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட பெரிய மனிதர்கள்லாம் யார் யார் சொல்லுவீங்க? அந்த மாதிரினா அன்னை தெரேசாவே சொல்லலாம். அன்னை தெரேசாவே சொல்லலாம். 1997 கல்கட்டாவில் மகாநாடு நடக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ட்ராவல் ஏஜென்சி அந்த மாநாட்டுக்கு வருவாங்க. ஒரு 800-1000 பேர். நானும் இங்கேருந்து போயிருக்கேன். கல்கட்டாவில் போய் தங்கியிருக்கோம். இங்கே உள்ள காக்ஸ் அண்ட் கிங்ஸ், பாரி ட்ராவல்ஸ், அசோக் ட்ராவல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ரெப்ரசன்டேட்டிவ். தெரேசாம்மா இங்கே தானே இருக்காங்க, ஏன் இந்த 2 மணி நேரத்தில் அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு ரிசப்ஷனுக்கு ஃபோன் போடுறேன். எஸ் சார் வெயிட்டுன்னா கனெக்ட் பண்ணால் நேராக அவங்களோட மிஷனுக்கு போச்சு. ஜஸ்ட் ஐ கேம் ஃப்ரம் மெட்ராஸ், கைண்ட்லி ஐ நீட் டு மீட் மதர், கைண்ட்லி ஹெல்ப் மீ அப்படின்னா. எஸ் பென் அப்படின்னா நான் சார் இமீடியட்லி. எஸ் இமீடியட்லி யூ கம். ஒரு அம்மா எனக்கு தலைகால் புரியல. உடனே வாங்கினோன்னே 4-5 பேரை கூட்டிகிட்டு என்ன எங்கே வா மதர் தெரேசா கிட்ட போகிறேன். அவங்களெல்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம் வா. 4-5 பேரையும் கூட்டிகிட்டு டாக்ஸி எடுத்து நேராக அந்த மிஷனுக்கு போனோன்னு அவன் கொண்டுட்டு விட்டான். நேராக இறங்கணும். ஆள் நடமாட்டமே இல்லை. பெரிய ஒரு பலகையால் செஞ்ச ஒரு டோர், அதை திறந்துட்டு போனோம். நான் வெளியே பெஞ்சில் உட்காந்துருந்தோம் நாங்கள் 4 பேரும். நாங்கள் யோசிக்கிறோம், இந்த ரூமில் தான் அம்மா இருப்பாங்க, யாரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. போனோன்னே நீங்கள் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு சோஃபாவில் இருப்பாங்க, இல்லை டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் போய்ட்டு பேசிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டோம். கேமராலாம் கையில் வச்சுருக்கோம் ஃபோட்டோ எடுக்க. ஒவ்வொருத்தராக நகர்றாங்க. அதே நீல கலர் பார்டர் சேலை ஒயிட்டில் போயிட்டு ஒரு அம்மா தண்ணி ஊற்றுது, ஒரு அம்மா சர்ச்சுக்கு போகுது, ஒரு அம்மா அங்கிட்டு போகுது. அப்படியே நடமாட்டான். அவங்க ஒரே ட்ரெஸ்ஸில் நடமாடுறாங்க. போகிறவங்கெல்லாம் குட் மார்னிங் சான், குட் மார்னிங் சான் இப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. சரி, எனக்கும் குட் மார்னிங் சான்னா மகிழ்ச்சியாக குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மதர், நாங்களும் ஏதோ ஒன்று சொன்னோம். சொல்லிக்கிட்டே போகிறாங்க வர்றாங்க. அப்படி இந்த ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா கூப்பிடுவாங்க எங்களான்னு. திடீர்னு பார்த்தா என் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. குட்டையாக, நான் நல்ல உயரம், சைஸாகவும் இருக்கேன், இதை விட நல்ல சைஸ். இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. இப்படி பார்க்குறேன். சின்ன ஒரு கருவெளி, இன்றைக்கி பிறந்த குழந்தையோட கருவெளி இப்படி என்னை பார்க்குது, முழிச்சு பார்க்குது. எங்கே பார்த்த மாதிரி இருக்கே. முகத்துலலாம் கீரல், கண்ணு மட்டும் பளிச்சுன்னு இருக்குது. கண் தீட்சணமாக இருக்குது. தீட்சணமாக. நானும் இப்படி பார்க்குறேன். மதர், சந்தேகமாக கேட்குறேன், மதர் நீங்கள் தான் மதர் தெரேசாவான்ற கேட்குறது இப்படி கேட்குறேன். மதர் அப்படின்னே. அந்த அம்மா எஸ் சன், எஸ் சன், எஸ் சன்னுச்சு. அடுத்த நிமிஷம் ஆறதே பிடி இறுக்கி பிடிச்சிட்டேன். பிடிச்சி முகம் இங்கே புதஞ்சிட்டு, சின்ன முகம், சின்ன உருவம், 4 அடி உயரம், இப்படி இறுக்கி பிடிச்சிட்டேன். எனக்கு அழுக. இந்த டப்பை திறந்தா இப்படி தண்ணி வருமே, அதே மாதிரி தண்ணி பீச்சு அடித்து வருது. அந்த அம்மா மூஞ்சி பூரா கண்ணீர். என் கை, வேஷ்டி, ஷர்ட்டு, அந்த அம்மா சேலை நல்ல இது. என்னால் கையை எடுக்க முடியல, கை இறுகி போச்சு. அந்த பரவசம். அப்படியே அழுகிறேன். நான் அழுவல, அது தானாக வருது தண்ணி. ஓன்னு தண்ணி கொட்டுது. என்னடா இது பண்ணுறது? அப்படியே இது சுயநினைவு வரவே மாட்டேங்குது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகிட்டு எல்லோரும் அப்செட், என் கூட வந்தவனுங்க எல்லாம். அப்புறம் என் கை என்ன அறியாமலே தானாகவே இப்படி விழுந்துச்சு. விழுந்தோன்னா அந்த அம்மா அப்படி மெதுவாக எலும்பி என் கண்ணத்தை இப்படி தடவுது. வாட் அ மொமெண்ட். இப்படி தடவி என் ஷர்ட்டெல்லாம் தடவி, கையெல்லாம் தடவி, அதுக்கப்புறம் அதோடைய மூஞ்சியும் தடவி, கம் டவுன் சார், கம் டவுன், கம் டவுன், கம் டவுன் அப்படியே தடவி கொடுக்குது. இப்படியெல்லாம் அது அதில் அதே தடவி கொடுக்குது. அப்படியே உள்ளே போச்சு. இவ்வளோ அலுமினிய சிலுவை, ஒரு 25-30 அலுமினிய சிலுவை கொண்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துச்சு. எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. எடுத்தேன். அப்படியே காலில் விழுந்தேன். அவங்களுடைய கால் இப்போ எல்லாருக்கும் கால் இப்படி இருக்கும், அவங்களோட கால் இப்படி இருக்கும். இந்த பெருவரல் தனியாக இந்த எல் ஷேப்பில் இருக்கும், இப்படி விரிஞ்சிருக்கும். இந்த இப்படி இருக்கும் கால் கீழே வச்சா. அதுக்கு பார்த்தேன், உயரம் சின்னது. அப்படியே பார்த்துட்டு எலும்புனேன். அந்த வெள்ளை சேலை, அதில் ஒரு கருப்பு கயிறு, அதில் ஒரு அலுமினிய சிலுவை. இதுதான் மதர் தெரேசாட உடம்பில் இருந்தது. அப்படியே என்னைய பார்த்தேன். உத்ராட்ச தங்க மாலை, பெரிய மாலை, பெரிய செயின், கையில் பிராஸ்லெட், தங்க வாட்சி, இங்கே டுவோ டைன்னு 10 சவரின்ல இது, இங்கே 10 விரலில் 12 மோதிரம், ஒரு விரலில் 2,
ஒரு நடமாடும் நகைக்கடையா, அதுதான் வாழ்க்கையில் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம். அந்த அம்மா வெறும் அலுமினியம் சிலுவை. அப்படியே வெட்கப்பட்டுட்டேன் என் வாழ்க்கையை நினச்சி. என்னால் இவ்வளோத்தையும் அந்த அம்மாவுக்கு கொடுக்குற அளவுக்கு மனம் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய பேலன்ஸ் ஷீட்டையும் நான் பார்க்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரே ஒரு நவரத்ன மோதிரத்தை மட்டும் இந்த அம்மா கையில் கொடுத்துட்டு, தலையில் இருந்த கர்வம், இந்த கோபம், பொறாமை, வஞ்சகம், வன்மம், சூது, வாது, திமிரு, இந்த வர்த்தகனுக்கு இருக்கக்கூடிய பணம்ன்ற பேராசை எல்லாம் அன்று தகர்ந்து போனது. அதுக்கப்புறம் தான் நான் மனிதன் என்றால் எப்படி இருக்கணும், மனுஷன்னா மனசு எப்படி இருக்கணும் என்றதை அந்த அம்மாக்கிட்டேருந்து நான் அந்த அம்மாவை பார்த்ததுலேருந்து கற்ற நாள், அம்மாவை பார்த்த நாள். இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி யோசிக்கிறேன்னா இந்த மார்பை யோசிப்பேன். இந்த மார்பு மதர் தெரேசா சாஞ்சு நின்று என் கண்ணீரால் குளிப்பாட்டிய பகுதி இந்த இடம். ஆகவே இதை நான் புனிதமாக வைத்திருக்க வேண்டுமே என்ற அக்கறையோடு வாழ்த்து கொண்டிருக்கிறேன்.